நாய்களை ஏற்றும் வண்டியில் நான் ஏறமாட்டேன் என்று போலீசாரிடம் வாக்குவாதம் பிடித்துள்ளார் எச். ராஜா. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக பாஜக அறிவித்த முற்றுகை போராட்டம் காரணமாக அண்ணாமலை, தமிழிசை உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். எச். ராஜாவை கைது செய்ய முயன்றபோது போலீசாருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார். டாஸ்மாக் தலைமை அலுவலகம், மதுபானம் தயாரிக்கும் கிடங்குகளில் அமலாக்கத்துறை கடந்த வாரம் சோதனை மேற்கொண்டது. இந்த சோதனைகள் பல முறைகேடு நடைபெற்றிருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. அதன்படி போக்குவரத்து டெண்டர், பார் உரிமம் டெண்டர் மற்றும் பணியிட மாற்றம், சில மதுபான நிறுவனங்களுக்கு சாதகமான ஆர்டர்கள், பாட்டில்களுக்கு ரூபாய் 10 முதல் 30 அதிகமாக வசூலிப்பது போன்ற குற்றங்களுக்காக ஆதாரங்களுடன் கிடைத்ததாகவும் கூறப்பட்டது. மேலும் சுமார் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற்று இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது. இதனையடுத்து தமிழக பாஜக சார்பாக சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதன்படி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் அரங்கம் அருகே போராட்டத்திற்கு ஏற்பாடு நடைபெற்றது. இந்நிலையில்தான் இன்று காலை முதல் பாஜக தலைவர்கள் அவர்களுடைய வீட்டிலேயே கைது செய்யப்பட்டனர். வினோத் பி. செல்வம் மற்றும் வானதி சீனிவாசன் போன்றோர் கைது செய்யப்பட்டு திருமண மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். மேலும் ராஜரத்னம் அரங்கம் அருகே 100க்கும் மேற்பட்ட போலீசாரும் குவிக்கப்பட்டனர். இந்நிலையில் இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கைகள், தொடை நடுங்கிய திமுக அரசு. தமிழக பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் ஆளுநருமான அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், மாநில செயலாளர் சகோதரர் வினோத் மற்றும் மாநில, மாவட்ட நிர்வாகிகளை போராட்டத்தில் பங்கேற்க கூடாது என வீட்டு சிறையில் வைத்திருக்கிறது. முற்றுகை தேதியை முன்னரே அறிவித்தால்தானே உங்களால் இதுபோன்ற கோழைத்தனமான நடவடிக்கையில் ஈடுபட முடிகிறது. தேதியே அறிவிக்காமல் திடீரென்று ஒரு நாள் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தால் உங்களால் என்ன செய்ய முடியும் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் தமிழக பாஜக மூத்த தலைவர் எச். ராஜாவை போலீசார் கைது செய்து போலீஸ் கொண்டு வந்த வாகனத்தில் ஏற்ற முயன்றனர். அப்போது கடும் எதிர்ப்பு தெரிவித்த எச். ராஜா, நாய் ஏற்றுகிற வண்டியில் நான் ஏறமாட்டேன், நாய் ஏற்றும் வண்டியை எடுத்து வந்திருக்கீங்க, நான் ஏறமாட்டேன் எனவும் வாக்குவாதம் செய்துள்ளார். எதற்காக கைது செய்கிறீர்கள்? செந்தில் பாலாஜி கிரிமினல் கொள்ளைக்காரன், அவனை கைது செய்ய மாட்டீர்கள், எங்களை கைது செய்வது ஏன் என போலீசாருடன் கேள்வி எழுப்பினார். மீண்டும் போலீசார் காவல்துறை வாகனத்தில் ஏற்ற முயன்றபோது இந்த வண்டியில் ஏறமாட்டேன், இது நாய் ஏத்துகிற வண்டி எனவும் கூறினார். வேறு வண்டியில் தான் ஏறுவேன் என தெரிவித்ததை அடுத்து மற்றொரு வாகனத்தில் எச். ராஜாவை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.